ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய குட்டி கிச்சனுடைய கவுண்டர் டாப்பை நான் எப்படி செட் பண்ணுறேங்கிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாண்டில் கீழே என்ன விரிக்கன்னு தெரியாமல் இருந்தது. அப்போது தான் அந்த சென்னை சில்க்ஸ் பேக் வீட்டில் சும்மாவே இருந்தது. அதை கட் பண்ணி மேலே உள்ளதை மட்டும் அந்த மாதிரி நான் விரித்து வச்சிட்டேன். அப்போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏன் அதை ஆடுது அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த ஒரு புஷ்ஷை காணோம். தேடிக்கிட்டே இருக்கும்போதே தம்பி அழுதுட்டான். அப்புறம் தம்பியை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த 4 புஷ்ஷையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு உள்ள இதில் நான் ஆயில்ஸ் வச்சுப்பேன். சமையலுக்கு தேவையான எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படி எல்லாத்தையுமே இன்றைக்கி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் தூக்கி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உப்பு வச்சுப்பேன். உப்பு ஜாடியில் உப்பு போட்டு வச்சுப்பேன். மஞ்சத்தூள், கடுகு அது எல்லாமே அந்த சின்ன சின்ன டப்பாவில் உப்பு கிட்ட வச்சுப்பேன். அப்புறம் கீழே உள்ள செகண்ட் செல்ஃபில் மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா, நம்மளோட டெய்லி சமையலுக்கு தேவைப்படும் பார்த்திங்களா, அதெல்லாம் தூக்கி வச்சுப்பேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு அந்த கல் மட்டும்தான் இருக்கும். வேறு எங்கேயுமே எனக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கும். அதனால் ரொம்ப காம்பேக்டாக என்னால் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுதோ அது மாதிரி எனக்கு பிடிச்சவொன்னே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும். அந்த இடத்துல கரண்டி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அதை வாங்கி சமையலுக்கு தேவையான கரண்டி எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 3.5 மந்த் ஆகுது. அவன் இன்றைக்கி என்ன வேலையே பார்க்க விடலை. ஏன்னே தெரில, எப்போயுமே சமத்தா அழகாக தான் இருப்பான். இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பாருங்கள். அப்போ இருந்தே நான் வேலையே பார்க்க விட மாட்டேன்ட்டான். அவங்க அப்பாக்கிட்டேயும் இருக்க மாட்டேன்ட்டான். ஏன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்ப கிராங்கியாகவே இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். அதனால் இந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் நேரம் அவனை சமாளிச்சுக்கிட்டோம். அப்படியே இன்றைக்கி போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் வேறு நான் ரெடி பண்ணணுமா, அதனால் ரொம்பவே வேகமாக எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் என்னென்னமோ இது பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அப்பா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு வேறு இருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக வேலை முடிக்கணுன்ட்டு ஸ்டவ்வெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடுத்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படி தாங்க மேலே ஏறி உட்காந்துக்கிறான். தூக்கி வச்சுக்கவே சொல்லி அப்புறம் போய் கொஞ்ச நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனை விளையாட வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கிச்சனுக்கே வந்துட்டேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அழுக ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில, அவனுக்கு தூங்கவும் மாட்றான், என்னன்னு தெரில, கூடயே இருக்க சொல்கிறான். ஒரு வேளை நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல், அதனாலே ரொம்ப பண்ணிகிட்ருந்தான். அப்புறம் என் ஹஸ்பண்டே எனக்கு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதாங்க என்னோடய குட்டி அழகான கிச்சன் கவுண்டர் டாப்பு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அழகுபடுத்தி வச்சுருக்கேன். அப்புறம் தான் என் பையன்கிட்ட போய் பார்த்தா சார் குப்பரை படுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் இன்றைக்கி இந்த அழுதுட்ருக்காரு. ஓகே, நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.